9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு வணக்கம். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி பிறக்கணும் அப்படின்னா இவங்க என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க? மிதுன ராசின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம், உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நிறைய சொல்லலாம். அப்படி ஒரு சீக்கிரட்டான ஒரு ராசின்னு சொல்லலாம். இவங்க பிறக்கிறதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்து கடந்து வரக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன, அதை சொல்லுங்க. அதாவது இவங்க கரும வினைகள் எப்படி தீரும், இவங்க கரும வினைகள் தீர்ப்பதற்குண்டான பரிகார கோயில்கள், இதைத்தான் நீங்க கேட்குறீங்க. அதையும் நான் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிதுன ராசிக்கு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது தொண்டக்குழி வரைக்கும், தொண்டக்குழியில இருந்தாலும் அள்ளி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குதா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய குணம் மனசு நிறைஞ்சிருக்குது. மற்றவங்களாட்ட ரசம் நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்னு அள்ளி போட்டுக்கிற குணம் இல்லை. இவங்க சாப்பிடும்போது யாராவது கதவை தட்டிட்டா கூட அவங்களுக்கும் சேர்ந்து சாப்பாடு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையும் நிறுத்திடுவார். வீட்டுக்கு வந்தவங்களையும் சாப்பிட வச்சுதான் அனுப்புவார். அது மாதிரி நற்குணம் படைத்தவர் தான் இந்த மிதுன ராசிக்காரர். அது மட்டும் இல்லைங்க, இப்ப இவங்க ஒரு இடம் வாங்க போறாங்க, ஒரு 2 சென்ட் வாங்க போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பரும் சேர்ந்து தன்னோடு இருக்கட்டும். அப்ப அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு 1 சென்ட் வாங்கி அதுல அவங்க வீடு கட்டினா நாம 1 சென்ட்ல வீடு கட்டிக்கலாம். அப்ப தன்னுடைய நண்பரும் தன்னோடு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் உடையவர் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது அப்படி 1 சென்ட் இடம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வீடு கட்டினாங்கன்னா எந்திரிச்சு மாப்பிள்ளை நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா இப்படின்னு அவங்க மூஞ்சில் முடிக்கலாம், அவங்க கிட்ட நம்ம உறவாடலாம், பேசலாம். இது மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகளும் நல்ல குணங்களும் இவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த நல்ல குணங்கள் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி இருக்குது. அப்ப அதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் இடம், 7ஆம் இடம் என்பது குரு பகவானின் மூல திரிகோண வீடு. அந்த குரு பகவான் இங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம். அங்கே இருந்து 7ஆம் பார்வையாக மிதுன ராசியவே பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், தன் கோட பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும். இங்குதான் அவங்களுடைய கர்மா வேலை செய்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் தனக்கு வேணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்காது. நம்ம அண்ணனுக்கு எழுதி வச்சிடலாம், நம்ம தம்பிக்கு கொடுக்கலாம், நம்ம தங்கச்சிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் செஞ்சிடறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு இவர் இது மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு நம்ம பசங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, என்னுடைய பசங்களை அந்த கடவுள் பார்த்துக்குவார், அந்த கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதே சமயத்துல இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடமாகப்பட்டது சுக்கிர பகவானின் வீடு. அங்கே சனி பகவான் உச்சம். அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய மக்களாகப்பட்டது இவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடறாங்க, அவங்க வெளிநாடும் போயிடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய மக்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய குழந்தைகளாகப்பட்டது நல்லா இருந்துட்டாலுமே அவங்க எங்க இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, இல்ல எங்கேயாவது தூரத்துல இருப்பாங்க. ஏன் அப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 5க்கு 12ஆம் இடமும் அந்த புதனுடைய வீடு தான். அப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப அந்த பெத்தவங்களாகப்பட்டது அந்த மக்களை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்கைப்ல பாத்துக்கிறேன், நான் வீடியோ கால்ல பாத்துக்கிறேன், இப்படி சொல்லிட்டு அவங்க மேம்போக்க போயிடுவாங்க. இப்ப 7ஆம் இடம் பேசிட்டு இருக்கீங்க. அந்த 7ஆம் இடம் பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு சின்ன விரிசலை உண்டாக்குது. அதுக்கான காரணம் நீங்க
மக்களுக்கு விரிசலை உருவாக்காது. ஏன்னா 5ஆம் இடம் வந்து 7ஆம் சனி பவனா பகவான் உச்சம். கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளாட கண்டிப்பாக விரிசல் வந்தே தீரும். 7ஆம் இடம் குருவுடைய வீடு தான், அது பாதகஸ்தானம் தான். ஆனா அந்த பாதகஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் இவங்களுடைய லக்னத்தையோ இவங்க ராசியோ பார்க்கும்போது இவங்க நல்லா அந்த தயாள குணம், அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அது போக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எதையுமே ஷேர் பண்ணி கொடுத்துடணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் இருக்கிறான், நாம நல்லதான் செஞ்சிருக்கிறோம், நாம கெட்டு போக மாட்டோம், நாம செஞ்ச புண்ணியம் நாம செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாற்றும், நம்ம மக்களை கைவிடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடுது. ஆனா அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்தில் மனைவி, அப்ப அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராது. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது கணவனோ மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவன் மேல குற்றச்சாட்டு, அப்ப அந்த கணவனாக இருந்தால் மனைவி மேல குற்றச்சாட்டு. அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தாபத்தோடயே அவங்க வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதே மாதிரி இந்த 16ஆம் பாவம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையா தான் இருக்கு. சில பேருக்கு நல்லா பேசுறாங்க, ஆனா பண ரீதியா ஒரு சில விஷயங்கள் ஆகி முறிவாயிருது. செவ்வாயுடைய வீடு, செவ்வாயுடைய வீடு தான் சொல்றீங்க, ஆமாங்க. 11ஆம் வீடு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த கணவன் அப்படிங்கிறதோ இந்த மனைவி அப்படிங்கிறதோ இந்த 7ஆம் இடமாக வர்றதுனால இப்ப வந்து மனைவி வந்து கணவனை கேட்கலாம், நீங்க என்ன சொத்து வச்சிருக்கிறீங்க, என்ன காசு பணம் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, இப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னா. கணவர் வந்து மனைவி கேட்கிறாரு, நீ உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்தியா, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு, நீ எதுவுமே கொண்டு வர வேண்டியதில்லை, நான் இருக்கிற உன்னை ராஜா மாதிரி வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்துட்டாலுமே அவங்களுக்குள்ள இந்த மன வருத்தமும் மன வேதனையும் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய வீடு சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த செவ்வாயுடைய வீடு அப்படிங்கும் போது இவங்க சொத்து செல்வம் அந்த பூமி அந்த பூர்வீக சொத்துல இவங்க இருக்க முடியறது இல்லை. யாரு? இந்த கணவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனைவியாக இருந்தாலும் அந்த பூர்வீகத்துல இருந்து அவங்க ஆட்சி பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த பூர்வீகத்தை விட்டோ அந்த பூர்வீகத்தில் இருப்பதை எல்லாத்தையுமே இழந்தோ வெளியில வந்தா தான் இவங்களுக்கு வாழ்க்கையை. டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசையும் 50 வயசையும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரலையே, நம்ம நல்லா இல்லையே அப்படிங்கிற வேதனை அந்த மனைவிக்கு வரும், மனைவியா இருந்தால் கணவருக்கு வரும். சிறப்பு. அப்படி வரும்போது இந்த கர்ம வினைகள் அங்கேதான் வேலை செய்யுது. அப்ப அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே சொல்லாத கோயில். உங்களுக்கு ஏதாவது அந்த ஐக்கியம் வருதுங்களா, எந்த கோயிலா இருக்குன்னு சொல்லி? அப்படி இல்லைங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல அருள்மிகு திரு ராமானுஜர் அவருடைய ஸ்தலம் இருக்குது. அவருடைய ஸ்தலத்தை இன்னைக்கு எனக்கு புல்லரிக்குதுங்க. அந்த ராமானுஜர் அப்படின்னா ஒரு ரகசியத்தை சொல்லி, இந்த ரகசியத்தை நீ சொன்னீன்னா உன்னுடைய தலை வெடிச்சு போயிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூல நூல்ல இருக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த ரகசியமாகப்பட்டது மற்றவங்களுக்கு பயன்படும், நம்மனால எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நாம வந்து நரகத்துக்கு போனாலும் சரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மேலேறி நம்ம கேளுன்னு சொன்னா ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாம போயிடும், நம்ம மலை மீது நின்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ராமானுஜர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு மாற ஒரு வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவர் அப்படிங்கிறது என்னால் யாரையுமே சொல்ல முடியல. அப்ப அப்படிப்பட்டவருடைய ஒரு ஸ்தலமாகப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாமெல்லாம் ஒரு நாள் நம்முடைய ஆத்மா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு நாள் வீட்டில் வச்சிருக்கிறதே கஷ்டம். அதை கொண்டு போய் செய்ய வேண்டிய முறைகள் சாங்கியம் எல்லாம் செஞ்சு அதை கிளியர் பண்ணாதான் அது நல்லா இருக்குது. இவங்க 1000 வருஷம் ஆயும் இன்னுமே அந்த ராமானுஜரை வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கதிர்வீச்சுகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டின காவி வேஷ்டி, அவங்களுடைய உடல், அந்த 1000 வருஷம் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுத்துட்டு இருக்குது. அதனால அந்த மிதுன ராசியில பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்று
முழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். அந்த திருவாதிரையில் தான் திரு அப்படிங்கிற அடைமொழியும் இருக்குது. அந்த திரு அப்படிங்கிற வந்தா தான் அந்த சிவனுடைய நட்சத்திரம். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாகப்பட்டது. அந்த நட்சத்திரம் முழுசா வரக்கூடிய நாள்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவது அப்படிங்கிறது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் இவங்க வந்து மிகுந்த ஒரு அந்தஸ்துக்கும் ஒரு உயர்வான இடத்துக்கும் இவங்க வாழ்க்கையில எங்கெங்கே இவங்க பாதிக்கப்பட்டாங்களோ, எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிபட்டாங்களோ, எங்கெங்கே நல்லது செஞ்சாங்களோ, எங்கெங்கே கெட்ட செஞ்சாங்களோ, அது எல்லாத்தையுமே புரிஞ்சு அதற்கு மேல ஒரு நல்ல மனிதனாக ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மக்கள், மகன், தன்னுடைய மனைவி எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அவங்க அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தாவே அந்த பாக்கியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சிறப்புங்க. அது இந்த கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியுங்களா ஐயா? கண்டிப்பாக அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று இந்த ஸ்ரீரங்கம்பை அந்த அருள்மிகுந்த ராமானுஜர் அந்த திருஸ்தலத்தை அவங்க வணங்கிட்டு வந்தாவே அவங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே நல்ல நன்மைக்கு வரும். கடனாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியமாக இருக்கட்டும், இல்லை கடன் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க பிரார்த்தனை போல் எல்லாமே மாறி இவங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு 100% இருக்குது. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி.